ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஏகன் என்ற நிலையில் ஒரே ஒரு உண்மையாக இருக்கும் பரம்பொருள் அநேகன் என்ற நிலையில் ஏன் வெவ்வேறு விதமான பலம் வாய்ந்த ஆயுதங்களை தனக்கென உருவாக்கி கொள்ள வேண்டும்? அசுரர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் இறைவனுக்கே இது போன்ற ஆயுத பலம் தேவைப்படுகிறதா? இதெல்லாம் ரொம்ப ஒரு பிரிமிட்டிவாக இந்த சொசைட்டி இருந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள். ஒரு சங்கு அவங்க சத்தம் பண்ணிக்கிற போது எதிராளிகளுக்கு பயம் காட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக சங்கை வச்சாங்க. சக்கரன்றது உங்கள் டிஸ்க் விடுறாங்க இல்லையா, அதே மாதிரி சுழட்டி விட்டாக்கா அவங்கள போய் பாதிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. வேல் ஒரு ஆயுதம், சூலம் ஒரு ஆயுதம், இந்த மாதிரி இதெல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் மனிதர்கள் தெய்வ வடிவங்களாக மாறிக்கொண்டிருந்த காலத்தில், ஒரு பரிணமித்து கொண்டிருந்த காலத்தில் இருந்த ஆயுதங்கள். அதுக்கு ஒரு பவர் இருந்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவங்க மந்திர சக்தியை அதிகமாக நம்பினாங்க. ஒரு ஜபம் பண்ணி தவம் பண்ணி ஒவ்வொரு தேவதையையும் அவங்க ப்ளீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது வருணாயுதம், அக்னியாஸ்திரம், இந்த மாதிரி. ஸோ அந்த மந்திரத்தை சொல்லி விடுற போது இங்கேருந்து நேராக அக்னி போகும். அவன் பார்ப்பான், ஓ அக்னியாஸ்திரம் வருதான்னு. அவன் வருணனை நினச்சி அங்கேருந்து விடுவான். இது இப்படி போகும், இது மழை பெய்யும், ரெண்டும் துபக்குன்னு கீழே விழுந்துடும். அதனால் இது எல்லாமே மந்திரங்களால் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது நீங்களே பார்க்குறீங்க, மல்டி பில்லியன்லாம் செலவு பண்ணி அதே மாதிரி தான் இவங்க செய்கிறாங்க. தேடுதல் என்கிற முயற்சி இல்லாமலேயே இறைவனை அடைய முடியுமா? நீயே இறைவன். அதனால் தேடுவது என்று ஒன்று இல்லை, அறிவதுன்னு இருக்குது. தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் இல்லை. இங்கிலீஷில் சொன்னேன் நான் செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ செல்ஃப் ரியலைசிங் தட் ஐ ஆம் டிவைன். அதனால் எந்த ஒரு முயற்சியில் நீ இறங்கினாலையும் அல்டிமேட்லி ஒரு கஸ்தூரிமான்னு ஒன்று இருக்கும். அது ஏதோ வாசனை வருது, கோரோஜனம்னு சொல்லி வாழ்நாளெல்லாம் ஓடிக்கினே இருக்குமா. சாகரத்துக்கு முன்னால் தான் அதுக்கு தெரியுமா, அதனுடைய மூக்கு மேலேயே தான் அந்த கௌரோஜனம் இருந்துதான். அந்த மாதிரி நாம் எந்த கடவுளை தேடி அலையிறோமோ அந்த கடவுள் நமக்குள்ளேயே இருக்குதுங்கிறத நாம் கடைசியில் தான் தெரிஞ்சுக்கிறோம், முன்னால் தெரிய மாட்டேன்னு. அதனால் தேடுவதுன்னு ஒன்றும் கிடையாது, தெரிந்து கொள்வதுங்கிறது வேணால் கரெக்டாக இருக்கும். யூ ஹேவ் டு ரியலைஸ் that you have all the divine potential. Question from Sainathan Sivashankar. ஆத்மா கண்டென்ட், உடல் கண்டெய்னர் என்றால் ஒரே ஆத்மாதான் பல கண்டெய்னர்களில் பலவாக காட்சி அளிக்கின்றதா? கண்டெய்னரை விட்டு கண்டென்ட்டை மெர்ஜ் பண்ணும் ஆப்ஷன் இண்டிவிஜுவல் சோலுக்கு இருக்கிறதா? ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம். நம்ம எல்லாருமே ஒளி வடிவானவர்கள். இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னர் கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் வச்சு இது ஒரு அகல் விளக்கு மாதிரின்னு வச்சுக்கோயேன். இதுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜோதி இருக்குது. அந்த ஜோதி எனக்கிட்டே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, உங்கள்கிட்ட எரிஞ்சிருக்கு. நீங்கள்லாம் ஆயிரக்கணக்கான அகல் விளக்கு ஏற்றுறீங்க சில நாட்களில். அப்போ ஒரு அகல் விளக்குக்கு இன்னொரு அகல் விளக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? இதுவும் மண்ணில் செஞ்ச ஒரு அகல், அதில் ஒரு திரி, கொஞ்சம் எண்ணெய் இல்லையா, ஜோதி. அந்த ஜோதியில் எந்த ஜோதி என்னான்ட்டு ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நம்ம எல்லாருமே தெய்வ வஸ்துக்கள் தான். யாரும் சின்னவங்களில், யாரும் பெரியவங்களில். இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே ஒன்று தான். பார்க்கறதுக்கு வெளியே இப்போ அகல் விளக்கில் விதவிதமான அகல் விளக்கெல்லாம் வந்துடுச்சு. பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு, கொஞ்சம் பொம்மைலாம் போட்டெல்லாம் வந்துருக்குது, விதவிதமாக வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை ஒரு கேண்டிலில் வர்ற வெளிச்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்படி கண்டெய்னரில் வித்தியாசம் வரலாம், பார்க்குறதுக்கு தெரியலாம், ஆனால் கண்டென்ட்டில் வித்தியாசமே இல்லை. நம்ம எல்லாருமே கடவுள் தான், எல்லாருக்கிட்டையும் அதே விதமான ஜோதி தான் இருக்குது. ஸோ அல்டிமேட்லி என்னைக்கு எல்லாரும் நாம் அதுதான் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் தெய்வீகம். வள்ளலார் சொல்கிறாரு, உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடங்கிறார். ஒளி நெறிங்கிறது எது? நாம் ஜோதி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஜோதி சுயம், ஜோதி பரம். நானும் ஜோதி, நீயும் ஜோதின்னு தெரிந்து கொள்வது. அது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த நிலைகளை அடைய வேண்டும் என்பது வள்ளலாருடைய இது. ஸோ அது அடையிறதுக்கு தடையாக இருக்கிறது. இப்போது ஒரு பரமாச்சாரியார், சிட்டி பாபா, ராகவேந்தர் இவங்கெல்லாம் அடைஞ்சிட்டாங்க.
அவங்க அடைந்த இன்பத்தை யான் பெற்ற பெரும்பேறு ஓதி முடியாதது என்ன, நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடின்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச அதே அனுபவம் ஆத்மானந்தம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கும் கிடைச்சாதான் நீங்கள் அவங்க எந்த நிலையில் இருந்தாங்கங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. இல்லைன்னா அது வேற இது வேறங்கிற மாதிரி. கடவுளே வேற கிடையாது, அதுதான் ஆன்மீகம். நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே. டெலிவேஷன் வந்த உடனே என்னாகும், எல்லா உயிரும் என் உயிர் ஆயின. உலகத்தில் உனக்குள்ளே நான் இருக்கேன், எனக்குள்ளே நீ இருக்க, எல்லா உயிரும் என் உயிர் ஆயின. அதனால் எல்லா உலகம் என் வசம் ஆயின. ஏன்னா எல்லாம் கடந்த என்னம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறார். எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார், எல்லாத்துலேயும் கடந்து இருக்கிற மாதிரி எனக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இந்த ரூப பேதங்கள் மனிதனுடைய ஈவுனால் வரக்கூடிய விஷயம். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார், ராம் சரத்குமார். அவர் ஒரு நாய் அவர்கிட்டயே உட்காந்துருக்கோம். இவர் இந்த சாய்பாபா ரொட்டி சாப்பிட்டு, சாய்பாபா பால் குடி அப்படின்னு கொடுத்துன்னே இருப்பார். அது சாய்பாபாவுடைய டிவோட்டி ஒருத்தன் தான். அவனுக்கு ஒரே கோவம், நம்ம கும்பிட்ற சாமியை இவர் நாயின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இஃப் ஒன்லி ஐ கெட் 400 rupees ஐ வில் பை அ டாக் அண்ட் நேம் இட் ராம் சரத்குமார் சுவாமி அப்படின்னா. அவர் சிரிச்சுக்கிட்டு ப்ளீஸ் டூ இட், மை ஃபாதர் வில் பி ஹைலி ப்ளீஸ்னாரு. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சாமி இருக்காருன்னு தெரிஞ்சிக்கினா நீ பெரிய நிலையை அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். சாய்பாபா இருந்தால் சரியில்லை. அப்போ ஒரு பல்லி மேலே கொட்டக்கடான்னு சவுண்ட் பண்ணினே இருந்துச்சு. இவர் அதையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க, என்ன சாமி சிரிச்சுன்னு இருக்கீங்கன்னு. இல்லை, இந்த பல்லிக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு, அவுரங்காபாத்திலேருந்து அதனுடைய அக்கா பல்லி வருது அப்படின்னு. எல்லோரும் சிரிச்சாங்க. அவுரங்காபாத்திலேருந்து அக்காவா பல்லியா, என்னடா இது வளர. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க. அந்த காலத்துலாம் ஹோல்டால்னுவாங்க, துணி கோயிலெலாம் உள்ளே வச்சு மது. ஒரு கப்புள் வராங்க. அந்த ஹோல்டால்லேருந்து ஒரு பல்லி குச்சி மேலே போய் இது கூட விளையாடிக்குது. அப்போ இவர் சிரிச்சுன்னே கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் அவுரங்காபாத்திலேருந்து வரோன்னு. அப்போ உலகத்தில் ரெண்டாவது விஷயம் இல்லை. ஈரும்பு முதலாகி எல்லா ஜீவராதிகளுக்குள்ளேயும் அதே ஆத்மா தான் இருக்குது. உனக்கு இருக்கக்கூடிய இந்த பந்தம், பாசம், அன்பு எல்லாமே அதுங்களுக்கும் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கொள்ள. இப்போது ஒரு அனிச்ச மலர் இருக்குது, அது மோந்து பார்த்தாவே வாடிப்போகுது. அந்த மாதிரி ஆத்மாவில் கூட ஒவ்வொருத்தருடைய லெவல் வேறு. சிறுடி பாபாவுக்கு ஒரு பல்லி வரப்போகுது, அதனுடைய எண்ணங்கள் என்னன்னு படிக்கிற புத்தி இருக்குது. உனக்கு இன்னும் அது தெரியல, அந்த திறமை தெரியல. இல்லைன்னா உங்கள் எதிரிலேயே எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உனக்கு அதெல்லாம் புரியறதில்ல, அவங்களுக்கு புரியுது. இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள வித்தியாசம். கடவுள் எங்கும் நிறைந்தவர் என்றால் ஏன் கோவிலுக்கு சென்று அவரை வழிபட வேண்டும்? இந்த கேள்விக்கு நிஜமாவே உங்களுக்கு விட தெரிஞ்சால் நீங்கள் கோயிலுக்கு போக தேவையில்ல. கடவுள் எங்கும் நிறைந்தவர் நீங்கள் நம்பினீங்கன்னா, எல்லாம் கடந்த என்னம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிற ஒரு பாவனை உங்களுக்கு நிஜமாவே புரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் உட்காந்த இடத்துல கண்ண முடியுன்னே உலகத்தில் அத்தனை கோயிலில் இருக்கிற சாமியும் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த நிலைகள் இன்னும் வரலை. ஒரு சின்ன குழந்தை திடீர்னு நடக்குமா? அதுக்கு ஒரு நடவண்டி கராலர் வாங்கி கொடுத்து நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீயே நடப்ப. அந்த மாதிரி இந்த விக்கிரகம், ஆராதனைகள் இது எல்லாமே ஒரு படிநிலை சாதகனுக்கு, கடவுளே இன்னும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பக்தனுக்கு தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் எதுவுமே தேவைப்படுறது இல்லை. உட்காந்த இடத்துல கண்ணை முன்னா மவுண்ட் ரோட்டில் கொண்டு போய் அவ்வளோ க்ரௌடில் உட்கார வச்சா கூட நீ தியானம் பண்ண முடியும். அதனால் ஒரு நிமிஷ நேரம் வேணும் தவமறை தியானம் வைக்க அறியாத கசடன் மூடன் மட்டி அப்படிங்கிறார். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் வேணும். அவ்வளோ பெரிய மகான்களே அந்த மாதிரி நொந்து புலம்புகிறார்கள்னா, ஒரு சாதாரணமாக குடும்பத்தில் இருந்துக்கிட்டு ஏதோ பொருளாதாரத்துலேயும் சில பேருக்கு தான் வசதி இருக்கும், நிறைய பேருக்கு வசதி இருக்காத அன்னாடம் காட்சிகள்லாம் இருப்பாங்க. ஸோ எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸஸ் இருக்கும், கோபத்தாவங்களெல்லாம் இருக்கும். ஸோ இவ்வளவையும் மீறி எப்படி இவன் கடவுளை கான்சன்ட்ரேட் பண்ணிட முடியும்? அதனால் ஒரு நிலை வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. யூ வில் பி ஏபிள் டு அப்படியே காமாக உட்காந்த இடத்துல கண்ணை முன்னாவே நீ உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லை எல்லா தெய்வத்தையோ இல்லை எல்லாம் வர என்னை மறந்தாலும் சொல்லாய் முருகா சுரப்பு புத்திங்கிற மாதிரி ஒரு நிர்வாணமான நிலை, எண்ணங்களற்ற வாட்சா மகோதரத்துக்கு உங்களால் போயிட முடியும். பாசிபிள் தான். இட் டேக்ஸ் டைம். ஒரு இடம் சுத்தமாக இருக்குன்னா பெருக்கிட்டாங்கன்னு அர்த்தம். உனக்கு 1000 எண்ணங்கள் வைத்து குப்பை வச்சுன்னு இருக்க, அதனால் அந்த இடம் சுத்தம் இல்லாமல் தானே இருக்கும். இப்போ உன் மைண்டு சுத்தம் இல்லாமல் இருக்குது, மகான்களுடைய மைண்டு இந்த மாதிரி க்ளீனாக இருக்குது. ஆனால் இங்கே பெருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ
பாய் ஜமக்காலம் கூட போடாமல் அப்படியே உட்காந்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. நம் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட தெய்வ வடிவத்தின் மேல் ஈர்ப்பு ஏற்பட காரணம் எது? ஜாதகம். உலகத்தில் 9 ஓட்டை இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும். அதில் 9 கிரகங்கள் நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்குது. அப்போ 9 துவாரம் எங்கே இருக்குது? 2 கண், 2 நாசில், 2 காது, 1 வாய், 7. இடுப்பு கீழே 2, இடுப்புக்கு கீழே 2 ஓட்டை இருக்குது இல்லையா, அதுதான் ராகு கேது. இடுப்புக்கு மேலே இருக்குது இல்லையா, அதுதான் மீதி 7 கிரகங்கள். அப்போ ராகு கேதுன்றது பாய்சனுங்கிறதுனால நம்ம இடுப்பில் அண்ணா கயிறு கட்டிடுறோம். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஹோலி, அது கீழே இருக்கிறது நாட் ஸோ ஹோலி. அதனால தான் அண்ணா கயிறு கட்டி, எப்படி ஒரு இடத்துல பாம்பு கட்டிச்சுன்னா ஒரு கட்டு போட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த விஷம் மேலே வரக்கூடாதுங்கிறதுனால. அதனால் நீ மேலேயே எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனாக்கா அந்த 7 பிளானட்ஸும் உனக்கு உதவிடும். இன்னொன்று, நீங்கள் பிறக்கிற போது 9 ஓட்டை வழியாக 9 பிளானட் மூலம் கனெக்ட் பண்ணிக்குது. அதை நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த ஊர் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு அந்த 9 பிளானட்டினுடைய மூமெண்ட்ஸ் கன்சலேஷன்றாங்களே அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ யாருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான பிளானட்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையும். 7:31 உலகத்தில் எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க. அமெரிக்காவில் இருப்பான், அர்ஜென்டினாவில் இருப்பான், ஆஸ்திரேலியாவில் இருப்பான், இந்தியாவில் இருப்பான், இந்தியாவிலேயே பாம்பேயில் இருப்பான், மெட்ராஸில் இருப்பான், கோணாம்பட்டியில் இருப்பான். ஸோ அவன் பிறக்கிற இடத்துல இருக்கிற சன்ரைஸ் இல்லையா, சூரிய உதயாதி நாளிகைன்றாங்க, அதை வைத்துக்கொண்டு அவனுடைய ஜாதகம் இல்லை அவனுடைய வாழ்க்கையில் எந்த கிரகங்கள் எப்பப்போ அழப்போகுதுங்கிறதெல்லாம் வந்துடும். ஸோ அதை வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தருடைய லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி வரும். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்சஸ் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உன்னுடைய தொழிலுங்கிறது உங்கள்கிட்ட எந்த பிளானட் நல்லா இருக்கோ அதை வச்சு. யாருக்காவது சூரியன் ரொம்ப நல்லா இருந்தால் அவங்க அரசியல்வாதிகள் ஆவாங்க, ஏன்னா சூரியன் தான் அதுக்கு அதிபதி. சூரியனும் புதனும் நல்லா இருந்தால் நீங்கள் பியூரோக்ராட்ஸ் ஆவீங்க. அதாவது இந்த ஐஏஎஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரிலாம் ஆகிறாங்க இல்லையா, அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் கார்ப்பரேட் அதிகாரிகள் இந்த மாதிரி வருவாங்க. சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்தா, சூரியனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தா அவங்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ஒரு விதமாக வருவாங்க. செவ்வாய் நல்லா இருந்தாக்கா அவங்க விவசாயிகள், ஹோட்டல் லைனு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி வருவாங்க. சுக்கிரன் நல்லா இருந்தாக்கா நகை வியாபாரம், துணி வியாபாரம் இந்த மாதிரி. மோஸ்ட்லி இன்றைக்கி முஸ்லீமுங்க எந்த வியாபாரம்லாம் செய்கிறாங்களோ எல்லாம் பார்த்தா சுக்கிரன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். வியாழன் நல்லா இருந்தால் அவங்க டீச்சரு, குருமார்கள், ஆச்சாரியர்கள், சங்கராச்சாரியர்கள், ஜீயர்கள் இந்த மாதிரி வருவாங்க. சேட்டன் நல்லா இருந்தால் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரி இந்த மாதிரியான தொழில்கள், இரும்பு எந்திரம் சம்மந்தப்பட்டதுக்கு வருவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. உன் ஜாதகத்தை பார்த்தாவே நீ எந்த மாதிரியான தொழிலுக்கு போவேன்னு சொல்ல முடியும். இதே மாதிரி உன் ஜாதகத்தை பார்த்தாக்கா உனக்கு கல்யாணம் எந்த மாதிரி ஆகும் அப்படின்றதும் சொல்ல முடியும். சில பேர் நிறைய துட்டு வச்சுன்னுப்பான், ஆனால் வாயே வராது அவனுக்கு, பெப்பன்னுவானுங்க. அப்போ அவங்க வாக்கு ஸ்தானத்தில் நல்ல பிளானட் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு கடைசி வரைக்கும் புரியாது நம்மளுக்கு. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. புதன் நல்லா இருந்தால் அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரியான தொழில்களுக்கு, புத்தியை வச்சு பழக்கக்கூடிய தொழில்களுக்கு வருவாங்க. அதனால் உன் ஜாதகத்தை பார்த்தா கூட நீ இப்போ இருக்கிற வாழ்க்கை உனக்கு ஏன் வந்ததுங்கிறத காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இதை நீ ஒன்றும் மாற்ற முடியாது. முன்னர் நம்ம திச்சையினால் பிறந்தோம் இல்லைன்றதுக்கு இதுதான் அர்த்தம். பிறக்கிற போதே நீ இந்த உலகத்தில் உன் தலைவிதியை நிர்ணயிச்சுக்கிட்டு தான் வர. அது எப்படி மாறிட போகுது இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் வெளிநாடும் போக முடியாது. சில பேருக்கு தான் அந்த கடல் கடந்து போகிறதுக்கான யோகியத்தை இருக்கும். சந்திரன் இருக்கணும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் அந்த ஆளுமை எப்போ இருக்கோ அப்போ தான் வெளிநாடு போவேன், இல்லைன்னா திருப்பியும் இந்தியாவுக்கே வந்துடுவேன். அந்த டைம் முடிஞ்ச உடனே இந்தியாவுக்கு திருப்பியும் வந்துடுவேன். இது எல்லாமே ஜாதகங்களால் நடக்கிறது. நீங்கள் எப்படி அனைத்து வயதினரையும் ஆக்கர்ஷிக்கிறீர்கள்? ஒரு கேரிங் அண்ட் ஷேரிங் இருக்கணும். அதாவது ஒன்று ஏஜ்ன்றது ஒரு மைண்டில் இருக்கிற விஷயம். ஒரு சின்ன பையன் கிழவனாட்டம் ஃபீல் பண்ணலாம், ஒரு கிழவன் சின்ன பையனாட்டம் ஃபீல் பண்ணலாம். அது எண்ணத்திலிருந்து வர்றது. ஒரு கிராமத்தில் ஒரு பயில்வான் மாதிரி ஒருத்தன் இருந்தானான். ஊர்க்காரங்களெல்லாம் அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணினே இருந்தான். ஸோ ஊர்க்காரங்கள்லாம் அவங்களுக்குள்ள மீட்டிங் போட்டுட்டு ஒரு ஐடியா பண்ணாங்களாம். அவன் வயல் வரப்பில் நடந்து வராங்களாம். ஒரு ஆள், என்னங்க அண்ணாச்சி உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னாலாம். அதெல்லாம் நல்லா தாங்க. இவன் ரோட்டில் நடந்து போகிற போது ஆளாக வீடு
என்ன அண்ணாச்சி இப்படி தளர்ந்து போயிட்டீங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு அங்கே சுருக்கு இருக்குது இங்கே சுருக்குன்னெலாம் சொன்னாங்க. சொல்ல 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 நல்லா கம்முன்னு இருந்தவன் அப்படியே லொங்கு ஆகி போனான். மைண்ட்லேயே அடிக்கிறாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுக்கணும் அண்ணாச்சி, இவ்வளோ வீக்காக இருக்கிறீங்களே. சரின்னு போய் படுத்தான். இப்படியே அவனை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள், அண்ணாச்சி நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு எல்லாம் கட்ட வச்சு அடிச்சிட்டான். அந்த மாதிரி எண்ணங்கள் தான் வாழ்க்கை. ஸோ நீ வந்து எண்ணத்தில் ஜாலியாக இருக்கேன்னு உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ணிடவே முடியாது. ஏஜ் இஸ் ஏ தாட்டு. இப்போ எனக்கு என் வயசே தெரியாது. என்ன, எனக்கு 77 வயசாகுது, எனக்கு என் ஏஜே தெரியாது. நான் பாட்டு ஜாலியாக சுற்றின்னு இருக்கேன். அதனால தான் சின்ன குழந்தைங்கிட்டையும் என்னால் விளையாட முடியும், குட்டி பாப்பாங்கிட்டையும் விளையாட முடியும், பெரியவங்ககிட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச முடியும். ஏன்னா நமக்கு ஏஜ்னு ஒன்று கிடையாது இல்லையா. மைண்டில் இருந்தால் தானே அந்த ஏஜ். இவங்ககிட்ட பேசணும், பேசக்கூடாது, இது ஆம்பளை இது பொம்பளை, இந்த மாதிரி ஆம்பளை பொம்பளைலாம் தெரியவே கூடாது. அதுக்கு ஜெண்டர் பயஸ்ன்னு பேர். ஆம்பளை எது பொம்பளை எது ஒன்றும் கிடையாது. இது ஒரு பிறப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, அம்மாலாம் இருக்காங்க, நம்ம அவங்கள பொம்பளையென்னா பார்த்துன்னு உட்காந்துருக்கோம் இல்லையா. வி டோன்ட், இந்த எண்ணங்கள் பூரா நம்மக்கிட்டேருந்து வருது. ஸோ யார் ஒருத்தன் எண்ணங்களை கான்கர் பண்ணுறானோ அவனுக்கு எந்த பயசும் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்தில் எந்த ரிலேஷன்ஷிப்லையும் நீ எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. இவங்ககிட்ட பேசினா என்ன கிடைக்கும், பழகினா என்ன கிடைக்கும், சிரிச்சா என்ன கிடைக்கும், இந்த மாதிரிலாம் இருந்துக்கிற வரைக்கும் அதில் ஒரு பிஸ்னஸ் இருக்கும், ஒரு காரியவாதம் இருக்கும். உனக்கு யாராலையும் எந்த வேலையும் ஆக வேண்டியதில்லைன்னு எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்துடலாம். வள்ளலார் சொல்கிற எத்துணையும் பேதம் வராதுன்ற ஒரு கான்செப்ட், நோ பார்ஷியாலிட்டி, நோ டிஸ்கிரிமினேஷன், ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் அலைக்குங்கிற மாதிரி வந்துடும். நீ நல்லா இரு. இப்போ ஒரு காற்று இருக்குது, எல்லோரும் மூக்குள்ளையும் போதா, நல்லவன் கெட்டவன் பார்க்காது. மழை இருக்குது, எல்லா கலர் நிலத்துலேயும் பெய்யும், சாக்கடையிலையும் பெய்யும், ஆற்றுலையும் பெய்யும், வயலில் பெய்யும். அந்த மாதிரி நீ ஆயிடணும். அப்போது when you have nothing to gain out of this world or lose out of this world and you are not showing any partiality or discrimination, அப்போது உன்னால் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரே மாதிரி இருக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, நீ ஒரு பொய் சொன்னியானா அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீ ரொம்ப மெனக்கெட வேண்டியிருக்கும். எப்பயுமே உண்மை சொல்கிறேன்னு வையேன், அப்போ மெனக்கட்டுறதுக்கு என்ன, எப்போ கேட்டாலையும் அதே தான் பதில் சொல்ல போகிறோம், அதே மாதிரியான ஒரு எமோஷனில் தான் நடக்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டி மோல்டிங்னு ஒன்று இருக்குது. அது ஓரளவு சின்ன வயசில் இருக்கும். குலவித்தை கல்லாமல் பாகப்படும்ட்டு சின்ன வயசுலேயே இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் தெரியும், டெஃபினட்டாக தெரியும். விளையும் பயிர் முளையிலேங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே அதனுடைய பாதிப்புகள் நம்மக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்போசர், ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறது, குடும்பத்து மேலே பந்த பாசமெல்லாம் இல்லாமல் எங்கேயோ வசிக்கிறது சின்ன வயசுலேருந்து. இப்படி உன்னுடைய ப்ராட்டப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட இந்த அட்டாச்மெண்ட்டெல்லாம் இருக்காது. அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் ப்ராப்ளம். நான் ஆஸ்திரேலியா போனபோது அங்கே ஒரு 100 பேர் என்னை அனுப்புறதுக்கு வந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு ஆள் எனக்கு எழுதினார். அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவர். நான் அமெரிக்காவிலேருந்து ரீலோகேட் ஆகி ஆஸ்திரேலியாவுக்கு வந்தபோது 10 சொந்தக்காரங்க நியூயார்க் ஏர்போர்ட்டில் எனக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் அட்டாச்மெண்ட்டு. நீங்கள் ஒரு வாரம் எங்கள் ஊரில் இருந்துட்டு உங்கள் ஊருக்கு திரும்பி போகிற போது நாங்கள் 100 பேர் வந்தோம் பெர்த் ஏர்போர்ட்டுக்கு உங்களை வழி அனுப்புறதுக்கு. இது வந்து லவ்வு. நவ் ஐ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்டுன்றது பந்த பாசங்களால் வருவது. எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் லவ். ஐ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் அட்டாச்மெண்ட். யூ ஆர் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ்னா கடவுள். யூ ஆர் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி. யுவர் லைஃப் இஸ் பிகமிங் ஹிஸ்டரி. ஐ ஆம் ரைட்டிங் மை ஸ்டோரி. இட் இஸ் ஆல்வேஸ் ரிமைனிங் எ மிஸ்டரி அப்படின்னாரு. அவனுடைய வாழ்க்கை எழுதுகிற போது அது மிஸ்டரி, நீ கடவுளுடைய வாழ்க்கை எழுதுகிற போது அது ஹிஸ்டரி. அப்போ கடவுளுடைய வாழ்க்கையை எழுதுறதுக்கு உனக்கு ஒரு குணம் இருக்கணும், திறமைகள் இருக்கணும், ஒரு தன்னலம் இல்லாத நிலை இருக்கணும். இப்போ நீங்களாம் இருக்கீங்க, உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டுவீங்க, ஒரு கார் வாங்கிடுவீங்க, நகை வாங்கி உங்கள் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்க, எல்லாம் எப்படி போட்டுக்குவீங்க கொஞ்சம். இவ்வளோ தானே நீங்களாம் பண்ணுவீங்க. நான் பணத்தை தொடர்றதே கிடையாது. ஆனால் பாரு, எல்லாம் பில்டிங் கட்டிக்கிறேன், கோயில் கட்டியிருக்கிறேன், ஸ்கூல் நடத்தி பார்த்தேன், ஆஸ்பத்திரி நடத்தி பார்த்தேன், ரூரல் சென்டருங்கெல்லாம் பண்ணி பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். இப்போது இங்கே இவ்வளோ பேர் வர்றீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றும் கிடையாது. அப்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு சுயநலும் இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறது. ஒரு மலை மாதிரி, காற்று மாதிரி, அந்த மாதிரி ஆனால் நீ கூட மகான் ஆகலாம். ஆனால் உனக்குன்னு எதையாவது எடுத்து வச்சுக்கணுன்னு அப்போது உனக்கு இந்த மைண்ட் கான்செப்ட் வரவே வராது.
கடவுள் என்பது ஒரு தன்மை, ஒரு மலை மாதிரி, காற்று மாதிரி, ஆற்று மாதிரி. இப்போ நீயும் அந்த மாதிரியான குணங்களை வளர்த்து கொண்டால் யூ வில் ஹாவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஜெக்டிவிட்டி ஆஃப் வாட் இஸ் டிவினிட்டி. டிவினிட்டிங்கிறது ஒரு சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். நீ உனக்குள்ளே அதை என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நம்ம நடப்போமா? எல்லோரும் ஓடி ஓடி வேலை செய்கிறாங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து நம்ம கேர் பண்ணுறோன்னு காட்டுறதுக்காக ஒரு பழம் கொடுத்துருவோம், சாக்லேட் கொடுத்துருவோம், ஏதாவது பண்ணிடுறோமா? ஸோ தே கெட் எ டைப் ஆஃப் எ விஐபி ஃபீலிங். நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு புரியுறது. இட் இஸ் குட் ஃபார் தம். கோயிலுக்கு வர்றது, உங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி வேலை செய்யுது, உங்களுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கறது, எல்லாத்தையும் அழகாக செய்கிறாங்க. அந்த கோயிலை பெருக்கிறது, பூஜை பண்ணுறது எல்லாம் அழகாக செய்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லாம். இப்போது பட்டாம்பூச்சி இருக்கான்னா, ஒரு காலத்தில் அவன் ராம்தாஸுக்கு அசிஸ்டண்ட்டு மேலே பட்டாம்பூச்சி தவுளுண்டு இருப்பாங்க, குள்ளமாக பறந்து பறந்து வேலை செய்வான். அதனால தான் அவனுக்கு பட்டாம்பூச்சின்னு பேர் வச்சோம். ராம்தாஸுக்கு அசிஸ்டண்ட்டாக. ஸோ பார்த்துக்கினே இருப்பான். எண்ணெய் இருக்குது, இது பெரியவங்களால் செய்ய முடியாது. அவங்க எண்ணெய் எங்கேயோ இருக்கும், அதாவது அந்த வேலையில் இருக்காது. இப்போ எங்கிட்டே இருக்காங்கன்னா இவன் ஒரு மாதிரி இருப்பான், தென்னா வந்தால் ஒரு மாதிரி இருப்பான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஃபார்மிங் லெவல் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் வராது. அதை தவிர வேறு எதுவும் மைண்டில் வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் பெர்ஃபார்ம் ஆக முடியும். பட்டாம்பூச்சி சின்ன வயசில் அந்த மாதிரிலாம் ஆனான். அதுக்கப்புறம் நீ பாரு, இன்றைக்கி ஏதோ கம்பெனி எல்லாம் போயிட்டான், நல்லா வேலை செய்கிறான். அதுக்கு முன்னே எங்கேயோ பாம்பே போனான், பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாம் செட்டில் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஜாலியாக உட்காந்துருக்கான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி என்ன குலவித்தை கல்லாமல்ன்ற மாதிரி, இல்லை இளமையில் கல்லுங்கிற மாதிரி ஒரு டிசிப்ளினில் வந்தவங்க தான். அந்த டிசிப்ளின் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சுதர்மம்ன்றது என்ன? நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கிறது, அதுதான் சுதர்மம்ன்றது. பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்கிறதே தப்பு இல்லையா? நான் சொல்லியிருக்கேன், ஒரு சாமியாக தண்ணியில் குளிக்க போகிறான், ஒரு தேள் கொட்டுது, ஐயோ வலிக்குதுன்னு கை விடுறான், திருப்பி பாவம்னு தேலை தூக்குறான், அது கொட்டுது. பக்கத்தில் கேட்குறான், நீ எல்லாம் ஒரு லூஸாயா, தேள் இந்த மாதிரி கொட்டுதுன்னு ஏன் அதைப்பான்? கொட்டுறது அதனோட குணம், அது அதனுடைய குணத்தை விடல இல்லை. அந்த மாதிரி காப்பாற்றுறது என் குணம், அது அதனுடைய குணத்தை விடாத வரைக்கும் நான் என் குணத்தை விட மாட்டேன்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கொட்டுகிற தேர்களாக இருக்கட்டும், நாம் காப்பாற்றுகிற முனிவர்களாக இருப்போம். பூரண பிரம்மமடி சிவசங்கர், பூரண பிரம்மமடி சிவசங்கர், பூரண பிரம்மமடி. வாரணனும் வடி வேலனுமாகி நாரணனான் முகன் நாயகன் சிவனேனும் பூரண பிரம்மமடி. நீரும் நெருப்பும் நீநிலமும் இவன், நீலவானமும் நெழிக்காற்றும் இவன், பாரு தோன்றிய பல்லுயிரும் இவன், படைத்த பின்னும் காக்க நேரில் வந்தான் இவன், பூரண பிரம்மமடி. காரண காரிய காயமெடுத்தவன், கண்ணுள் மணியேன நம்மை காப்பவன், தோரணமாய் நம்மை தொடுத்து நகைப்பவன், துரிய நிலை தர விரைந்து அழைப்பவன், பூரண பிரம்மமடி. சிவசங்கர், பூரண பிரம்மமடி. ஓம் ஜெய் சிவசங்கரரே, சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா, அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே, அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம்.
ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.